பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் தியானிப்போம். அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த நாளின் செய்தியாக பயம் என்னும் தலைப்பிலே நாம் படிக்கிறோம். பயம் என்பது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பயம் வருகிறது. சிறு பிள்ளையர்கள், பெரியோர்கள் எல்லோரிடத்திலும் ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் இந்த பயம் என்பது சாத்தானுடைய கொடிய ஒரு ஆயுதம். சாத்தான் இந்த பயத்தை கொடுத்து கிறிஸ்துவர்கள் மத்தியிலே பயம் என்ற ஒரு சோர்வை கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த பயம் இருதயத்தை சோர்வு பண்ணுகிறது. பயம் தனியாக வருவதில்லை, அதனோட கலக்கம் வருகிறது. இந்த பயத்தோட கவலை வருகிறது. இந்த பயத்தோட திகில் போன்றவற்றையும் சேர்த்தே வருவதால் பயம் வியாதியை உண்டாக்குகிறது. எனவே இந்த பயம் நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி நம்முடைய உள்ளத்தை உருகுலைக்க செய்கிறது. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இது ஆயுளை சுருக்க பண்ணுகிறது. இன்றைய உலகிலே மனிதனை ஆட்டி படைப்பது, வாலிபர்களை ஆட்டி படைப்பது எய்ட்ஸ் இருந்தது. ஆனால் இந்த நாட்களில் கேன்சர் என்ற நோய் போன்ற வியாதிகள் உலகத்திலே ஒரு பெரிய பயத்தை தருகிறது. இப்படிப்பட்ட பயம் அது அரசு குடும்பங்களையும் ஒருவேளை ஆண்டியையும் ஒருவேளை யாரையும் விட்டு வைப்பதில்லை. இந்த மர்ம காரியங்களை குறித்து நீங்கள் நாம் தியானிக்கும் போது அதிகமாக பயப்படுகிறோம். இன்றைக்கி சிறு பிள்ளைகள் மத்தியிலே அநேக படங்கள் பார்க்கிறார்கள். இன்றைக்கி பேய் படங்கள், இப்படிப்பட்ட திரைப்படங்களை பார்த்துவிட்டு அநேக இருதய நோயால் மறிக்கிறார்கள். எனவே ஒரு பெண்ணை குறித்து நான் வாசிக்கும் போது, ஒரு பெண் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வரும் கொடூரமான மனுஷனை பார்த்து பயந்து விட்டாள். எனவே அவர் வயிற்றில் வளர்ந்த குழந்தையை அது பாதித்தது. யோபு தன் பக்தன் நன்றாக இருந்தபோது அவனுக்குள் ஒரு பயம் ஆட்கொண்டது. எனவே அவர் துக்கத்தில் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டியதில்லை என்று வேதம் நமக்கு மீண்டும் மீண்டும் கூறுகிறது. ஆகவே பயம் இல்லாமல் எப்படி வாழ்வது என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக பாவத்தை அப்புறப்படுத்த வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிடணும், இரக்கம் பெறுவான்னு சொல்லி நாம் நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்விலே பாவம் குடிக்கொள்ளும் போது அவன் பயத்தோடே வாழ்வான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இருதயத்திலே பாவம் குடிக்கொள்ளும் போது அவன் பயத்தோடே வாழ்வான். முதல் பிதா ஆதாமை இதற்கு சாட்சியாக இருந்தான். பாவம் நீங்குவதற்காக அவன் கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். அப்போது அவன் உமக்கு பயந்து நான் மரத்திலே ஒளிந்து கொண்டேன். உன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் வரும்போது அவன் பயப்படுகிறான். ஆதாம் பயந்து நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள், அநேக வேளையிலே நீங்கள் நாளும் பயம் வரும்போது, பிள்ளைகள் தப்பு செய்யும் போது அவங்களும் ஒளிஞ்சு கொள்வாங்க. எனவே ஆண்டவருக்கு பிரியமாய் ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக கட்டுத்தரவர் பாரம், கர்த்தரை தேடுங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி என்னை விட்டார் என்று சொல்லி நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரை தேடினால் ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடாது. கர்த்தரை தேடுகளை இருதயமாய் பார்க்கும்போது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். மூன்றாவதாக நாம் வாசிக்கும் போது விசுவாசத்துடன் விசுவாசிக்கிறவன் பதறுவதில்லை, பயப்படாதே, விசுவாசம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. நீங்கள் விசுவாசங்களாய் ஜெபத்திலும் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லி நாம் மத்தியிலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பயப்படுவதற்கு நீங்கள் அனுமதித்தினத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றுகிறீர்கள் என்று சொல்லி நாம் ரோமரிலே வாசிக்கிறோம். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசு நல்லவர், ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். எனவே பயமில்லா ஒரு வாழ்க்கை வாழ்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.